ஆக்சுவலாக இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கேன். தலையெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இன்றைக்கி வந்து கிருத்திகை. ஸோ கிருத்திகை வேலையை போயிட்டு பார்க்கலாமா? ஸோ கிருத்திகை வேலை போயிட்டு பார்க்கணும், ஸ்கின் கேர் பண்ணணும், பொட்டெல்லாம் வச்சு ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் கிருத்திகைக்கு வந்து சமைக்கணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது. ஒரு 1 by 1 வந்து இந்த விலாகில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு கம்பல் போட்டுட்டு அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ போயிட்டு குக்கிங்க்கு போக போகிறேன். எல்லாம் சமைக்கலான்னு வந்தேன். இப்போ வந்து என்னென்னலாம் சமையல் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் ரைஸு. இது வந்து ஒயிட் ரைஸு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கீரை, அரைக்கீரை வேக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது சாயந்தரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போயே பாயில் மட்டும் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கி கிருத்திகைக்கு வந்து இதுதான் வந்து சமையல். இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி முருகருக்கு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இந்த சமையல் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சமையல் எப்போ முடியுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, காத்திருப்போம். ஒரு வழியாக சமையல் வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பூஜை ரூம் வேலை தான் பண்ணணும். பூஜை ரூம் வேலை வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரின்னு தெரியல பூஜை ரூம் வேலை. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்லாம் தெரில. இந்த பூஜை வேலை பண்ணும் போது மட்டும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து பூஜை ரூம் வேலை நான் தான் பண்ணுவேன். பிஃபோர் மேரேஜ்லாம் வந்து எங்கள் வீட்டில் பூஜை ரூம் எப்போயா இருந்தாலும் எங்கள் அம்மா என்கிட்ட தான் கொடுப்பாங்க. பூஜை ரூம் வேலை நீ பண்ணால் தான் வந்து நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இந்த பூஜை ரூம்லாம் பார்க்குறதுக்கே வந்து இந்த லட்சுமி கலாட்சியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது, அதனால் நீயே பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து இந்த பூஜை ரூம் வேலை வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த விளக்குத்தட்டுக்கெல்லாம் வந்து இது மாதிரி விளக்குத்தட்டுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கிறது, அப்புறம் பூஜை ரூமில் வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூ போடுறது, இந்த மாதிரி. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பூஜை ரூம் பூஜை ஒர்க்கு சிம்பிளாக சொல்ல போனால் பூஜை ஒர்க்குன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த விளக்கு தட்டெல்லாம் தேய்க்கிறதுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன். ஏன்னா நான் தேய்ச்சேன் அப்படின்னா எனக்கு ஒழுங்காகவே தேய்க்கவே முடியாது, அழுத்தி தேய்க்க முடியாது. இதை பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நேற்று நைட்டே விளக்கு தட்டு எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். சரி இன்றைக்கி கிருத்திகையாச்சே, காலையில் ஏஞ்சி சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு நேற்று நைட்டே விளக்கு தட்டு எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். தேய்ச்சி அந்த ஈரத்தோடு அப்படியே வச்சுட்டேன். நான் துடைக்கல, காட்டன் கிளாத் போட்டு தொடச்சிருந்தேன் அப்படின்னா ஈரம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த இப்போ காமிச்சல ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக திட்டா கரை மாதிரி இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து படியாமல் இருந்திருக்கும் தொடச்சிட்டு இருந்தேன்னா. அப்பயே துடைக்காததுனால இந்த மாதிரி ஆயிடுது. சரி என்னாலையும் அதுக்கு மேலே பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேற்று வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சா. பீதாம்பரை பவுடரும் வந்து காலி ஆயிடுச்சு. இந்த விளக்கு தட்டெல்லாம் தேய்ப்பாங்கல்ல, அந்த பீதாம்பரைன்ட்டு ஒரு பவுடர் இருக்கும். அது போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா விளக்கு தட்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகும். நீங்கள் யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே அதை வச்சு தான் தேய்ப்பேன். நல்லா எங்கள் அம்மா தேய்க்கிறதுல, எங்கள் அம்மா தேய்ச்சி கொடுக்குற அந்த ஸ்டைலில் ஒரு பாதி அச்சீவ் பண்ணுறேன். நான் ஃபுல்லாலாம் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா சூப்பராக அதெல்லாம் செய்வாங்க, விளக்குத்தட்டு தேய்க்கிறது. ஏன்னா அவங்களுக்குலாம் பளிச்சுன்னு இருக்கணும் விளக்குத்தட்டு. நமக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமையும் கிடையாது, அந்த அளவுக்கு திறமையும் கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். அதனால் அந்த ஒரு ஒர்க் மட்டும் பூஜை ரூம் ஒர்க் வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். நான் மற்ற பூஜை ரூம் ஒர்க்ஸ்லாம் வந்து நானே பண்ணிட்டுருவேன். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த பூஜை ஒர்க் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பூஜை ஒர்க்கு, இந்த மாதிரி விளக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது, அப்புறம் பூ போடுறது, சாமி கோயிலுக்கு போகிறது. எனக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, போகிறதுக்கு தான் டைம் இருக்காது. அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம். கீழே உட்காந்து இது பண்ண முடியல. விளக்கெல்லாம் கீழே உட்காந்து பொட்டு வைக்கணும். ஆக்சுவலாக கீழே உட்காந்து பொட்டு வைக்க முடியல. அதனால தான் வந்து இப்படியே இங்கே வச்சுட்டு மேலாரையே உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் கீழே உட்காந்துட்டு ஏஞ்சிக்கவும் முடியல. ஏன்னா வந்து டியூ டேட்டும் வந்து நெருங்கிடுச்சா. சரி, தேவையில்லாமல் ரிஸ்க் வேண்டாம், வீட்டில் யாரும் இல்லாதப்போ கீழே உட்காந்து ஏஞ்சிக்கும் போது நம்ம மாட்டின ஏதாவது எசகபசக்கா ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத டென்ஷன் தான் அது எல்லாருக்கும் அப்படின்ட்டு வீட்டில் யாரும் இல்லாதப்போ கீழேயே உட்கார்றதில்ல. வீட்டில் அஜித் இருந்தாங்க, இல்லை அம்மா இருந்தாங்க அப்படின்னா கீழே உட்காந்து இது பண்ணுவேன். அதனால் கீழே உட்கார்றதில்ல. சாப்பிட்றதுக்காச்சும் முன்னாடியெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் இதிலலாம் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். தேர்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து சாப்பிட்றது கூட கீழே உட்காரதே இல்லை. நான் காலையிலேயே வந்து நேற்றே வந்து இந்த விளக்கு தட்டெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன்னா, விளக்கு தட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். வீடும் வந்து நேற்றே பெருக்கிட்டேன். காலையில் வந்து எனக்கு அஜித் மட்டும் வீடு வந்து தொடச்சி கொடுங்க, என்னால் முடியல அப்படின்னு. அவங்க வந்து வீடு மட்டும் எனக்கு ஃபுல்லாக வந்து ஒய்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க, தொடச்சி கொடுத்துட்டாங்க. காலையில் எந்திரிச்சு 2 பேருமே வந்து தலை குளிச்சிட்டோம். கிருத்திகை சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால. இதில் என்ன ஒன்றுன்னா, அஜித் வந்து நேற்று நைட்டு வந்ததே லேட்டு. 2 மணிக்கு தான் வந்திருக்காங்க. 2 மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு இப்போ காலையில் கிளம்புனாங்க அப்படின்னா, காலையில் 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. 2 மணிக்கு வந்தால் 2 மணிக்கு போகலாம்ல. நேற்று நைட்டும் வந்து வர்றது லேட்டு. சீக்கிரமாகவாச்சும் வந்திருக்கணும், அதுவும் இல்லை. ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குனா எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும்னு எனக்கு தெரியல. 9 to 5 ஜாப் தான் இத்தனைக்கும் அவங்களுக்கு. 9 o'clock இருந்து 5 o'clock தான் ஒர்க்கு. ஆனால் அவங்க போகிற சைட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, 9 o'clock போயிடணும் போகிறது மட்டும். ஆனால் வர்றது மட்டும் வந்து அவங்களுக்கு டைம் கன்செஷனே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஆன் டைம் வந்து விட மாட்டுறாங்க. ஏன்னா ஆன் டைம் விடாததுக்கு அப்புறம் ஏன்னா ஆன் டைமில் மட்டும் நீங்கள் ஆஃபீஸ் வரணும்னு கேட்குறீங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. நேற்று நைட்டு வந்து எனக்கு லிட்ரலி 2 மணிக்கு தான் வந்தாங்க அஜித். எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அந்த மாதிரி லேட் நைட் வந்தால். நமக்கு ஒரு பயம் இருக்காதா, சேஃப்டியாக வரணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஆஃபீஸ் டைம் 9 to 5னா 9 to 5 இருக்கணும். சரி, 9 to 5 வந்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட்டு 6 or 7 இல்லை மேக்ஸிமம் 8 கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வரலாம்ல வீட்டுக்கு. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க போகிற சைட்லலாம். அதை வந்து இவங்க சைடில் இருந்தும் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், விளக்கத்துக்கெலாம் போட்டு வச்சுட்டேன். இவங்க சைடு ஆஃபீஸில் இருந்தும் வந்து யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கூட பரவாயில்ல, சரி ஓகே கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்க. இவங்க சைட்லேருந்து யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்களா. அதனால் அஜித் வந்து எப்படி நம்ம நோ சொல்கிறது அப்படின்ட்டு அவங்க நோவும் சொல்லாமல் சொல்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டதுக்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்ட்ரோவர்ட்னா இன்ட்ரோவர்ட், சரியான இன்ட்ரோவர்ட் இவங்க. எதுக்குமே வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. அது இன்னும் 2 கடுப்பாகும் நமக்கு. சரி, புலம்பி மட்டும் என்ன பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து விளக்கு சாமானுக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு. இன்னும் பூ வைக்கணும். பூஜை சாமானுக்கு அந்த சாமி படத்துக்கு எல்லாம் பூ வைக்கணும். பூ வச்சு முடிச்சுட்டு நான் வரேன். ஆக்சுவலாக கிருத்திகைக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து ஊதுபத்தி ஏற்றினேன், இங்கே விளக்கு ஏற்றினேன். ஆனால் அடித்த காற்றுல வந்து விளக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பூஜை ரூமும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூஜை ரூமு சாமிக்கு படத்துக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லா சாமிக்கும் வந்து பூ வச்சு விட்டுட்டு கீழே வந்து இதெல்லாமும் செட் பண்ணிட்டேன். வாழை இலை இல்லை, வாழை இலை வாங்கிட்டு வர்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால் வந்து வாழை இலைக்கு பதில் பிளாஸ்டிக் பிளேட்டில் வச்சுட்டேன். இங்கே வந்து முருகருக்கும் வந்து பூலாம் போட்டாச்சு, இங்கே பெருமாளுக்கும் வந்து பூலாம் போட்டாச்சு. வாழை இலை இல்லாத ஒரு காரணத்தினால பிளாஸ்டிக் வாழை இலை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் வீட்டில். நான் அதில் தான் பிளாஸ்டிக் வாழை இலை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் வீட்டில். நான் அதில் தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணுறது.
அவ்வளோதான். இப்போ வந்து எங்கள் இப்போ சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஈவினிங் 6 o'clock வந்து ஆயிடுச்சு. நானும் வந்து ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இதோ பார்த்தீங்களா, விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். எனக்கு இந்த முருகரை பார்க்க பார்க்க அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூவெல்லாம் வச்சு 3 விதமான 4 விதமான பூவெல்லாம் வச்சு முருகர் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, இதோட நான் வந்து இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog வீடியோ எங்களை பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் அந்த சேஞ்சஸை கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓவரு. கொஞ்ச நேரம் வெளியே காத்தோட்டமாக உட்காந்துட்டு காத்தோட்டமாக நடந்துட்டு அப்புறமா ஒரு 7 மணிக்காக வந்து கொஞ்ச நேரம் படுப்போம், ரெஸ்ட் எடுப்போம்.